வணக்கம் நண்பர்களே, நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. சார், அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் மெடிக்ளைம் பாலிசி எடுக்கும்போது முக்கியமான ஒரு வேர்டு இருக்கு, பிஇடி, ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்மாங்க. அதாவது ஒருத்தர் பாலிசி எடுக்க வராருன்னா அவர் ஏற்கனவே ஒரு வியாதி இருக்கிறவராக இருந்தால் அவருக்கு தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்ளை ஆகும். எந்த வியாதியும் எனக்கு இல்லை சார் அப்படின்னா அவருக்கு வேற மாதிரியான ரூல்ஸ். ஏற்கனவே எனக்கு ஒரு வியாதி இருக்கு சார், குறிப்பாக டயபெட்டிக் இருக்கு சார், சக்கரை வியாதி இருக்குன்னு சொன்னார்னா அவருக்கு வேற விதமான ரூல்ஸ் அப்ளை ஆகும். அந்த ரூல்ஸ் அப்ளை பண்ற மெத்தடுக்கு பேரு தான் பிஇடி, ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ், ஏற்கனவே இருக்கும் வியாதி. இதுதான் பிஇடிங்கிறது. இந்த வேர்டு தெரிஞ்சுட்டு தான் மெடிக்ளைம் பாலிசியில ஒரு சுகர் பேஷண்ட்டை கவர் பண்றது எப்படிங்கிறது முடிவரணும். சுகர் பேஷண்ட்டுகளும் இதைய பார்த்துக்கணும். சரி, வாட் இஸ் அ டயபெட்டிக் சார்? ஃபர்ஸ்ட், டயபெட்டிக்னா என்ன? ரெண்டு விதமான டயபெட்டிக் இருக்கு. குறிப்பா டயபெட்டிக்னா ஒன்றும் இல்லைங்க, சர்க்கரை சத்து குளுக்கோஸ் லெவல் கண்ட்ரோல் பண்ணாம பிளட்டில் இருக்கிறது. உங்க உடம்புல இருக்கிற ரத்தத்துல குளுக்கோஸ் லெவல் கண்ட்ரோல் பண்ணாம அதுவா அதிகமாகிறதுக்கு பேர் தான் டயபெட்டிக். சரி, எப்படி சார் அது உடம்பு கண்ட்ரோல் பண்ணுதுன்னா இன்சுலின் கணையத்திலிருந்து சுரக்கும். அந்த இன்சுலின்ங்கிற அந்த அந்த ஒரு மெட்டீரியல் தான் என்ன பண்ணும், அந்த குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோல் பண்றது. அது சுரக்காம இருந்தா டயபெட்டிக். இதுல டைப் 1 டயபெட்டிக், டைப் 2 டயபெட்டிக். எல்லாருமே மொத்தமா சுகர் பேஷண்ட் சொல்லக்கூடாது. டைப் 1 இருக்கு, டைப் 2 இருக்கு. டைப் 1ங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப ரேரா இருக்கும், இந்தியாவில் இது குறைவு. அந்த இன்சுலின் சுரக்கிறதுக்கான டிசபிலிட்டியே இருக்காது. அப்படின்னா டிசபிலிட்டி ஆயிருக்கும் அப்படின்னா அவருக்கு அந்த கணையமே வேலை செய்யாது. இன்சுலின் ஒரு சொட்டு கூட சுரக்காது, பிறவியில் இருந்தே கூட இருக்கலாம். அப்ப சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வர்றதுக்கு பேரு டைப் 1 டயபெட்டிக். அவங்க லைஃப் டைம் அவங்களுக்கு அந்த இன்சுலின் சுரக்கிற மெத்தேடே அதுல வேலை செய்யாது. அவருக்கு டைரக்டா இன்சுலின் தான் போடணும். அதுக்கு பேரு டைப் 1. சார், 40 வயசு வரைக்கும் நல்லா இருந்தேன் சார், 40 வயசுக்கு மேல சுகர் வந்துருச்சு சார்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதெல்லாம் டைப் 2 டயபெட்டிக். இந்தியாவில் டைப் 2 டயபெட்டிக் தான் அதிகம். அப்போ இந்த டயபெட்டிக்ங்கிறது டைப் 1 இருக்கு, டைப் 2 இருக்கு. சிலர் கேட்டாவே தெரிஞ்சுக்கோ, எந்த வயசுல இருந்து சார் இருக்குது? அது 15 வயசுல இருந்தே இருக்குதுங்க, 20 வயசுல இருந்தே இருக்குன்னா அது டைப் 1. டைப் 2னா 40 வயசு, 50 வயசு, 60 வயசுக்கு மேல அதுக்கு பேர் டைப் 2 டயபெட்டிக். அப்ப அந்த டயபெட்டிக்ல ரெண்டு இருக்குது. பொதுவா இன்சூரன்ஸ் கம்பெனிகள்ல ரெண்டுமே கவர் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. அடுத்தது சைடு எஃபெக்ட் ஆஃப் டயபெட்டிஸ். சார், டயபெட்டிஸ்ல என்ன சார் சைடு எஃபெக்ட் இருக்கு? சுகர் ஏதாவது பிரச்சனையா? ஆமா, கிட்னி ஃபெயிலியரா இருக்கு மேக்சிமம் வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு டயபெட்டிக் ஒரு மெயின் ரீசன். ஆறாத காயம், அதாவது காலில் புண்ணு செலிசுட்டிம்பாங்க, காலை எடுத்துறது, விரலை எடுத்துறது, இதுக்கெல்லாம் காரணமாகவும் டயபெட்டிக் அமையும். சரி, டயபெட்டிக் உள்ளவர்களுக்கு எந்த பாலிசி பெஸ்ட்? நம்ம கிட்ட ஸ்டார் ஹெல்த்ல 2 பாலிசி, அட்டகாசமான பாலிசி இருக்கு. இந்த டயபெட்டிக் பேஷண்ட்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாம கவர் பண்றதுக்கு 2 பாலிசி இருக்கு. பாலிசி 1 காம்ப்ரஹென்சிவ். சார், ஸ்டார் காம்ப்ரஹென்சிவ் பாலிசி டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு அட்டகாசமான பாலிசி. ஏன்? காம்ப்ரஹென்சிவ்ங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் மெடிக்ளைம் பாலிசி, ஆல் கவர் மெடிக்ளைம் பாலிசி, ஒரு நல்ல மெடிக்ளைம் பாலிசி. அதுல டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வாய்ப்பு இருக்குது. அது நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது, டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்குன்னே ஒரு பாலிசி இருக்குது. இதுவும் மெடிக்ளைம் பாலிசி தான். ஆக்சிடென்ட் ஆனாலும் கவர் ஆகும், நோய் வந்தாலும் கவர் ஆகும், காய்ச்சல் வந்தாலும் கவர் ஆகும். கூடவே டயபெட்டிக் காரங்களுக்கு ஸ்பெஷலா ஒன்று கவர் ஆகும். இதுதான் விஷயம். அப்ப காம்ப்ரஹென்சிவ் மெடிக்ளைம் டயபெட்டிக் காரங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வாய்ப்பு இருக்குது. அதுல டயபெட்டிஸ் சேஃப்ங்கிறதும் ஒரு மெடிக்ளைம் பாலிசி தான். இதுலயும் டயபெட் காரங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த ரெண்டையும் நாம கம்பேரா பண்ணி பார்த்தலாங்க. டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு இந்த 2 பாலிசியில் எது பாலிசி பெஸ்ட்? சரி, ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன சார்? சார், டயபெட் சேஃப் 18 வயசுக்கு மேல இருக்கணும், 65 வயசுக்குள்ள இருக்கணும். காம்ப்ரஹென்சிவ் குழந்தையும் சேர்த்துக்கலாம், இதுவும் அப்படித்தான் 65 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு சேர்த்தலாம். அப்ப 2 பாலிசியுமே 65 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு போடலாம். சரி, சம்மைஷோட என்ன சார் கொடுக்குறீங்க? டயபெட் சேஃப்ல
10 லட்சம் வரைக்கும் தான் அதிகபட்சம். மினிமம் சம் அஷ்யூர்ட் 3 லட்சம், 10 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். காம்ப்ரஹென்சிவ்ல 5 லட்ச ரூபா தான் மினிமம், ஆனா 1 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுப்போம். மறுபடியும் நான் சொல்றேன், சுகர் பேஷண்ட்களுக்கு இந்த 2 பாலிசியும் பெஸ்ட். இதுல எது பெஸ்ட்னு தான் இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். டயபெட் சேஃப்னே ஒரு பாலிசி இருக்குது, காம்ப்ரஹென்சிவும் இருக்கு. ரெண்டுமே மெடிக்ளைம் பாலிசி தான். ரெண்டுலையுமே ஆக்சிடென்ட் கவர் ஆகும், நோய் கவர் ஆகும், எல்லாமே பார்த்துக்கலாம் எப்பவும் போல. எக்ஸ்ட்ரா டயபெட்டிக்கும் பார்க்கலாம், அதுக்கு சில சலுகைகள் இருக்குது. அது என்ன சலுகைன்றதை பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, அடுத்தது வெயிட்டிங் பீரியட் ஏதாவது இருக்கா சார் டயபெட்டிக்கு? ஆமா, டயபெட் சேஃப்ல பிளான் ஏ 2 பிளான் இருக்கு. அதுல நோ வெயிட்டிங் சார். பிளான் ஏ எடுத்துட்டீங்கன்னா வெயிட்டிங்கே பண்ண வேண்டாம். பாலிசி எடுத்து 4வது நாள்ல 10வது நாள்ல 30வது நாள் வேணாலும் சுகர் பார்த்துக்கலாம். அதுதான் டயபெட் சேஃப். இல்ல பிளான் பின்னு ஒன்று இருக்கு, 12 மந்த் கழிச்சு பார்க்கலாம். எப்படி? 12 மாசம் கழிச்சு பார்த்துக்கலாம். இதுல பிளான் ஏ அப்படிங்கிறது பிரீமியம் கொஞ்சம் காஸ்ட்லி, அதனாலதான் உடனே பார்த்துக்கலாங்கிறாங்க. பிளான் பில கொஞ்சம் பிரீமியம் கம்மி, ஆனா 12 மந்த் கழிச்சு தான் பார்க்க முடியும். காம்ப்ரஹென்சிவ் இந்த பாலிசியில நார்மலா 3 வருஷம் கழிச்சு தான் சுகர் பார்க்க முடியும். வெயிட்டிங் பீரியட் 3 வருஷம். ஆனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரீமியம் கட்டினீங்கன்னா 1 வருடமா பண்ணிக்கலாம். முதல் நாள் இருந்தே பார்க்க முடியாது. டயபெட்டிக் சேஃப்ல பிளான் ஏ கொடுத்தீங்க பீரியடு, ஆனா மெடிக்கல் டெஸ்ட் பண்ணணும். பிளான் ஏ எடுத்தா மட்டும், பிளான் பி பண்ணா மெடிக்கல் டெஸ்ட் பண்ண வேண்டாம். காம்ப்ரஹென்சிவ்ல என்ன பண்ணலாங்க சொல்றேன், இதான் ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் வருது பாருங்க. டயபெட்டிஸ்ல பிளான் ஏ எஸ், பிளான் ஏ பிளான் வேண்டீங்கன்னா கண்டிப்பா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் பண்ணணும். நாங்க டாக்டர் கிட்ட கொடுப்போம் என்னென்ன டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி. அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் கிடைக்கும். பிளான் பிக்கு நோ. பிளான் பி எடுக்கிறீங்களா, 1 வருஷம் வெயிட் பண்ணி நான் பாத்துக்கிறேன் சார் சொன்னீங்கன்னா டயபெட் சேஃப்ல நீங்க எந்த டெஸ்டும் எடுக்க வேண்டாம். காம்ப்ரஹென்சிவ்ல நீங்க 1 இயர்ல பார்த்தாலும் சரி, 3 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் சரி, டெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவுட் பேஷண்ட் கேர் இருக்கா சார்? அட்மிட் ஆகாம டே கேர் ப்ரொசீஜர் இல்லாம நீங்க ஏதாவது கன்சல்டிங் பண்றீங்க, மருந்து மாத்திரை வாங்கினா கிடைக்குமா? டயபெட் சேஃப்ல கிடைக்கும். 1000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கலாம். காம்ப்ரஹென்சிவ்லையும் அதே தாங்க. கன்சல்டிங் சார்ஜஸ், டாக்டர் கன்சல்டிங் சார்ஜஸ் 1000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கலாம். பர்சனல் ஆக்சிடென்ட் உண்டா சார்? ஆமாம், இது மெடிக்ளைம் பாலிசி தான், டயபெட்டிக் கவர் பாலிசி தான். ஆனா இதுல ஆக்சிடென்ட்டும் கவர் ஆகும், டெத்தும் டிசேபிலிட்டியும் கவர் ஆகும். எஸ், டயபெட் சேஃப் 10 லட்ச ரூபாய் பாலிசி எடுத்தீங்கன்னா குடும்ப தலைவர் யாராவது ஒருத்தருக்கு டெத் பெனிஃபிட்டும் டிசேபிலிட்டி பெனிஃபிட்டும் கிடைக்கும். காம்ப்ரஹென்சிவ்லையும் அப்படிதாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க எடுத்திருந்தாங்கன்னா ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃபுக்கோ ஒருத்தருக்கு பிஏ பாலிசி கவர் பண்ணி கொடுப்போம். பிஏ பாலிசியில் என்னங்க, 10 லட்ச ரூபாய் பாலிசி எடுத்திருந்தீங்கன்னா அந்த 10 லட்ச ரூபாய்க்கு ஆக்சிடென்ட் டெத்தும் டிசேபிலிட்டியும் கவர் பண்ணி தருவோம். ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சிவ் சார் மற்ற வியாதிகளுக்கு கொடுப்பீங்களா? ஒரு கோவிட் வருது, ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, காய்ச்சல் வருது, வைரல் ஃபீவர் வருது, கொடுப்பீங்களா? டயபெட்டிக்ஸ்ல கவர்டு கொடுப்போம், மற்ற வியாதிகளுக்கும் கொடுப்போம், காம்ப்ரஹென்சிவ்லையும் கொடுப்போம். அப்ப 2 பாலிசிலையுமே ஆர்டினரி மெடிக்ளைம் பாலிசி மாதிரி எல்லாமே கொடுப்போம். பிளஸ் என்ன பண்ணுவோம், டயபெட்டிக்னு சொல்லி சில ஸ்பெஷல் வச்சிருக்கிறோம். ரூம் ரெண்ட் என்ன சார்? 2லையுமே சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஏசி ரூம், அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. கேட்ராக்டுக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, நல்லா பார்த்துக்கணும். டயபெட் சேஃப் கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு கண்ணுக்கு 20,000 இருந்து 40,000 ரூபாய் வரைக்கும். அப்படின்னா 3 லட்ச ரூபாய் பாலிசி எடுத்தாங்க 20,000 ரூபாய், 10 லட்சம் எடுத்திருந்தீங்கன்னா 40,000 தான் கொடுப்போம். ஃபுல் செலவு கொடுக்க மாட்டோம். கேட்ராக்டுக்கு மட்டும் கண் புரை டயபெட் சேஃப்ல 20,000 இருந்து 40,000 ரூபாய் ஒரு கண்ணுக்கு ஒரு பாலிசி கொடுப்போம், ஒரு பாலிசி இயர்ல. காம்ப்ரஹென்சிவ்ல லிமிட் இல்லை, என்ன குறைக்கு வாங்கி போட்டிருக்காங்களோ அதை கொடுத்துருவோம். ரீஸ்டோனேஷன் இருக்கா சார் அப்படின்னா 5 லட்ச ரூபாய் பாலிசி வச்சிருக்காங்க, யாரோ ஒருத்தருக்கு பூராமே செலவாயிருச்சு, ஒரு 6 மாசத்துல பாலிசி எடுத்து ஒரு அடி வெட்டார் காலி ஆயிடுச்சு, மிச்சம் இருக்கிறவங்களுக்கு பணம் வேணுமே சார், நோ ப்ராப்ளம், இன்னொரு 5 லட்சம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுக்கு பேர் தான் ரீஸ்டோரேஷன். பிரீமியம் யாரும் கட்ட வேண்டியதில்லை. டயபெட் சேஃப் பாலிசிலையும் இருக்கு, காம்ப்ரஹென்சிவ் பாலிசிலையும் இந்த ரீஸ்டோரேஷன்ங்கிறது இருக்கு. நண்பர்களே, இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான பயிற்சி நான் உங்களுக்கு முடிச்சிருக்கிறேன்.